நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கம்ப ராமாயணத்தின் அயோத்தியா காண்டத்தின் குகப்படலத்தில் உள்ள சில பாடல்கள் நமக்கு பாடப்பகுதியில் உள்ளன. இந்த படலமானது குகனானவன் ராமனை சென்று சந்திக்கின்ற செய்திகளை குறித்து பேசுகின்றது. இனி அந்த பாடல்களுக்கான விளக்கங்களை மட்டும் காண்போம். குகன் ராமனை காண வருகின்ற காட்சியினை இந்த பாடலானது நமக்கு விளக்கி நிற்கின்றது. கங்கை நதிக்கரையில் சிருங்கிபேரம் என்ற நகரானது இருக்கின்றது. அந்த நகருக்கு அரசன் குகன். அவன் ராமனை காண தன்னுடைய கூட்டத்தோடு வருகின்றான். அப்படி வரும் பொழுது கையுறை பொருளை கொண்டு வருகின்றான். கையுறை பொருள் என்று சொன்னால் அன்பு பரிசு, அன்பின் காரணமாக கொண்டு வரக்கூடிய பொருட்கள். அப்படி குகன் வேடன் அல்லவா, அதுவும் ஆற்றில் ஓடங்களை செலுத்தக்கூடியவர்களுக்கு தலைவன். அப்படிப்பட்டவன் தேனையும் மீனையும் எடுத்துக்கொண்டு ராமனை காண வருகின்றான். ராமன் இருக்கின்ற முனிவர்கள் வாழக்கூடிய அந்த தவச்சாலையை அடைகின்றான் குகன். தன்னுடைய வேடர்களை எல்லாம் தொலைவிலேயே நிற்க வைத்துவிட்டு தான் மட்டும் தனியாளாக ராமனை காண செல்கின்றான். செல்லும் பொழுது தன்னிடம் உள்ள போர் ஆயுதங்களான அம்பு, வில், வாள் போன்றவற்றை எல்லாம் எடுத்து வைத்து விட்டு நிராயுத பாணியாக பணிவோடும் அன்போடும் காண செல்கின்றான். அப்படி செல்கின்றவன் தூய மனம் உடையவனாகவும் ராமன் மீது பேரன்பு மிக்கவனாகவும் இருக்கின்றான். குகனானவன் ராமன் இருக்கக்கூடிய தவச்சாலையை நெருங்குகின்றான். அப்படி நெருங்கி அவன் உள்ளே இருப்பவர்களை கூப்பிடும் முன்பே லக்குவனானவன் அவனை பார்த்து விடுகின்றான். பார்த்த லக்குவன், நீ யார் என கேட்கின்றான். உடனே, தெய்வமே, ஓடங்களை உடைய வேட்டுவன் நான். நாய் போன்று உனக்கு அடிமையாக இருக்கக்கூடியவன். உன்னை வணங்க வந்துள்ளேன் என்று லக்குவனை ராமனாக நினைத்து கொண்டு கள்ளம் கபடமற்று பேசுகின்றான் குகன். லக்குவன் ராமனை நோக்கி கூறத் தொடங்குகின்றான். அரசனே, உள்ள தூய்மை மிகுந்தவன், தாயினும் சிறந்த ஒருவன், கங்கை ஆற்றின் ஓடங்களுக்கு தலைவன், குகன் என்ற பெயருடையவன், சுற்றத்தாரோடு உன்னை காண வந்துள்ளான். அவன் வெளியே நின்று கொண்டுள்ளான் என கூறுகின்றான் லக்குவன். அதனை கேட்ட ராமன் குகனின் மீது விருப்பம் கொண்டு அவனை அழைத்து வா என்று சொல்கின்றான். லக்குவனும் குகனிடம் வந்து செய்தியை தெரிவிக்கின்றான். தெரிவித்தவுடன் குகனானவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு வந்து ராமனின் அழகினை தன்னுடைய கண்களால் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றான். மகிழ்ச்சி அடைந்தவன் தன்னுடைய கருத்த முடியானது நிலத்தில் படும்படி விழுந்து வணங்குகின்றான். வணங்கியவன் தான் அரசன் என்று சிறிதும் நினையாமல் உடம்பை குறுக்கி வாயினை பொத்தி பணிவாக ராமன் முன் நிற்கின்றான். ராமன் அதனை கண்டு அமரச் சொல்கின்றான். ஆனால் ராமனின் மீது மிகுந்த அன்பு வைத்துள்ள குகனோ அமராமல் நின்று கொண்டே இருக்கின்றான். உடனே குகனானவன் பேசத் தொடங்குகின்றான். இறைவா, நான் தூய்மையான மீனையும் தேனையும் உனக்கு கையுறை பொருளாக எடுத்து வந்துள்ளேன். அதனை நீ ஏற்றுக்கொள்வாயா என்று பணிவோடும் அன்போடும் கேட்கின்றான் குகன். அப்படி கேட்கும் பொழுது முனிவர்களும் அருகில் உள்ளனர். தவ வாழ்க்கை உடையவர்கள் தேனையும் மீனையும் உண்ணக்கூடாது. ஆகையால் ராமன் முனிவர்களை பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டே அடுத்து கூறத் தொடங்குகின்றான். குகனே, நீ கொண்டு வந்துள்ள இந்த பொருட்கள் உன்னுடைய தூய அன்பின் வெளிப்பாடாக அமைகின்றன. ஆகையால் இவையெல்லாம் சிறந்த பொருட்களாகவும் அமைந்து விடுகின்றன. இந்த தூய அன்பிலான பொருட்கள் எனக்கு அமுதத்தை காட்டிலும் மிகவும் உயர்வானது, சிறந்தது. அன்போடு நீ இதனை கொண்டு வந்துள்ளதால் இது தவமுடையோருக்கும் ஏற்புடையதாக ஆகின்றது. நான் இதனை ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆகையால் இதனை நான் இனிதாக உண்டதற்கும் ஒப்பானதாகி விடுகின்றது என்று கூறுகின்றான் ராமன்.
குறிப்புச் சட்டகங்களின் வாயிலாக இனிமையான இந்த பாடலை எளிமையாக தேர்வில் எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.